அவரை அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல. அவர் மட்டும் தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். 8 பேருமே நல்லா பேசினாரு. எங்கள் காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்டார். 500 ரூபா காசு கொடுத்தோம், நாங்கள் போகலை. அவங்க 10,000 ரூபா கொடுத்ததுனால பேசுகிறோம்னு சொல்லவும் வேண்டாம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நாங்கள் கூட தெம்பா இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்காரு. சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பாக எழுதி வைக்கிறாங்க. நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ரொம்ப அழுதாருங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க. இப்படியெல்லாம் யாரும் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்படி அன்னைக்கு ஸ்டாலின் உள்ளார வந்தப்போ கூட நாங்கள் பார்க்கல அவரெல்லாம். நாங்களாம் வெளியே தான் அழுதுகிட்டு இருந்தோம். சீக்கிரமாக பிரேத பரிசோதனை பண்ணினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. யாரையுமே நாங்கள் பார்க்கல. அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லை. அந்த பையன் ஒருத்தனா இருக்கும்போது அவனுக்கு காவலுக்கு ரொம்ப பேர் தாங்கிட்டு இருக்கோங்க. 4-5 பேர் கூடயே இருப்போம். இன்னைக்கு தான் அவங்க சித்தப்பா பையனோட போயிருக்காங்க இருக்கோம். ஏன்னா பிள்ளைகளோட ரொம்ப இதாக இருந்தாங்க. அதனால எங்களால் இருக்க முடியல. 500 ரூபா காசு கொடுத்தோம், நாங்கள் போகலை. அவங்க 10,000 ரூபா கொடுத்ததுனால பேசுகிறோம்னு சொல்லவும் வேண்டாம். பணம் எங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. இன்னைக்கு நான் போனேன்னா 1000 ரூபா சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி எத்தனையோ பேர் குடும்பத்தை இழந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போய் இறக்குறது வேற, நோய் வந்து இறக்குறது வேற. ஒரு கூட்டத்துக்கு போய் இறக்குறதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. அதனால யாருக்கும் இது வரக்கூடாது. பழைய விஜய் மாதிரி இல்லை. நாங்கள் நேரில் பார்த்ததுல நேற்று தான் நேரில் பார்த்தோம். ரொம்ப ஒல்லியாக ரொம்ப இதாக இருக்காரு. சாட்டர் சைடு ரொம்ப மென்டல் டார்ச்சர் இருக்கிறாரு. அதனால தான் வெளியே வராமல் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் பயந்துக்கிட்டு தான் வெளியே வராமல். அவர் உயிருக்காக அவர் பயப்படலை. நான் என் உயிர் போயிருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என் பேத்தியை என் மருமக படைச்சிருந்தா கூட இன்றைக்கி என் பையனுக்கு ஆறுது. என் பசை இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு கஷ்டம் தான் எனக்கு. ஒரு பொண்ணாவது இருந்து இல்லாமல் பொண்டாட்டியாவது இருந்து தான் என் பையனை நான் காப்பாற்றிடுவேன். இன்னமும் எனக்கு பயந்தான். 30 நாள் ஆச்சு. 30 நாள் நாங்கள் பயந்து தான் பையனை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு ஆள் கூட போயிட்டு வேலைக்கு போகாமல் போனால் தண்ணி அடிக்கிறான். எங்கே விழுவுறான்னு தெரியலை. அதுக்காக நானும் வேலைக்கு போகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டங்க இது அனுபவிக்கிறது. இறந்து போயிட்டா கூட நிம்மதியாக போயிருங்க. இதை பொழுதுக்கு பார்க்கறது. வேலைக்கு டெக்ஸிக்கு போனால் அவனுக்கு 15,000 ரூபா சம்பளம், 16,000 ரூபா வாங்குறான். அந்த செலவு கூட அவன் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. இன்றைக்கி நான் 30,000 ரூபாய், சின்ன பையன் 40,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். இது நாங்கள் வாடகை வீடு தாங்க இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் விஸ்வநாதபுரிங்கிற ஊர் கிராமம்தான். காசை பற்றியெல்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி பையனை வெளியே விட்டா ஏதாவது பண்ணிடுவானோ, அவங்களோடய சேர்ந்து செத்துருந்தா கூட சேர்ந்து ஒட்டுக்க அழுதுருவோம். அந்த மாதிரி பிள்ளைங்க வராது சார், வராது. அப்படி படிப்பாளுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்து இருக்கிறோம். இது சுய நிலையை இழந்திருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கே ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவைன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தினர் எல்லாமே வேற எந்த வேலையுமே செய்யாம அவரை பாதுகாத்துறதுலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கிறாரு. அவங்களுக்கு மக்களாலையும் அருகாமையில் இருக்கிறனாலையும் முக்கியமாக ஒரு பாதுகாப்பு தேவைன்றது மட்டும் இந்த இடத்துல தெரியுது.